வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம முத்துப்பாண்டி இருக்காருல்ல, அவரு ரவுடிங்க நிறைய பேரை கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருங்கடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேசிட்டு போனத நீங்க பாத்திருப்பீங்க. அவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரன் இல்ல அப்படின்னு அவன் பேசினதை வச்சு நல்லாவே தெரியுது. இந்த ஊருக்காரன் எவனுமே என்னை எதிர்க்க மாட்டான். அப்படி எதிர்த்தவன் இதுவரைக்கும் உயிரோட இருந்ததே கிடையாது. இவன் பக்கத்தூர்ல இருந்து வந்து என்னை மிரட்டுறான் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாருக்கும் நான் டம்மி ஆகிடுவேன். மிரட்டின இவனை கண்டிப்பா விடக்கூடாது. இன்னும் 2-3 பேரை அழைச்சிட்டு போயிட்டு அவனை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணன் நாங்க பாத்துக்கிறோன்னு உங்க எதிர்க்கவே நின்னு உங்களுக்கே சவால் விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா அவனை கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம். அவனுக்கு நாங்க ஒரு வழி கட்டுறோன்னு நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கன்னு அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்த ரவுடிங்க எல்லாரும் போயிட்டு ஒரு இடத்துல பேசிக்கிறானுங்க. டேய், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணனையே எதிர்த்து பேசுவான். அவனை கண்டிப்பா விடக்கூடாது. அவனுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா முத்துப்பாண்டி சொன்ன மாதிரியே ஹீரோவை காலி பண்றதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா நேரா ஹீரோவை வந்து பாக்குறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள, இது யாரு ஊரு மாப்பிள? என்ன வர சொல்லி இருக்க? இது வரைக்கும் நீங்க வந்ததே இல்லையே மாப்பிள, என்கிட்ட இந்த ஊரை பத்தியே சொன்னதே இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த ஊரு வந்துட்டு ரேவதி இருக்கால, அவ ஃப்ரெண்டோட ஊரு அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, மாப்பிள, ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன. நீயும் உன்னுடைய மனைவியும் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பட் நீ என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது மாப்பிள. என்ன பிரச்சனை மாப்பிள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கபடி போட்டியில கலந்துகிட்டு இருந்திருக்காரு ஒரு சவாலுக்காக. அவர் அந்த கபடி போட்டியில ஜெயிச்சிட்டா அவருடைய ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போகலாம். அப்படி அவர் தோத்துட்டாரு அப்படின்னா அந்த கோவிலுக்கு அந்த ஊர் மக்கள் போக முடியாது. அந்த முத்துப்பாண்டி குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக சரவணனோட காலை உடைச்சிட்டாரு. இதனால சரவணனோட போட்டியில கலந்துக்க முடியாது. சோ நான் அந்த போட்டியில கலந்துக்க போறேன் அப்படின்னு அந்த முத்துப்பாண்டி கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். சோ உனக்கு இந்த கபடியை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ நீ தான் எங்களுக்கு கோச்சா இருக்கணும். அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள, நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டு கோச்சா இருக்கணுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீங்க தான் இருக்கணும். உனக்கு நல்லாவே தெரியும் கபடியை பத்தி அப்படின்னு தெரியும். சோ வந்து இங்க எல்லாருக்கும் சொல்லி கொடு, எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும். அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள, நீ கவலைப்படாத மாப்பிள, இந்த போட்டியில நீ ஜெயிச்சதாவே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க, உங்களை நான் எல்லார்கிட்டையும் கோச் அப்படின்னு சொல்லிதான் இன்ட்ரோ பண்ண போறேன். உடனே அவரும் சரி மாப்பிள வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போயிட்டு அப்போ ரேவதி வந்து ராஜாவை பார்த்ததும், இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒரு நேரத்துல இவருதான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாரு, எதுக்கு இவரை கூட்டிட்டு வராரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இருந்தாலும் தான் புருஷன் எந்த விஷயத்த யோசிச்சு முடிவு பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா உள்ளார வந்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்து, வணக்கங்க, இவர் வந்துட்டு கபடி போட்டியில ரொம்ப பெரிய கோச்சு, இவரு தான் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இதை கேட்டதும் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, இவரு கோச்சா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவரு கண்டிப்பா நம்மள ஜெயிக்க வச்சிருவாரு. சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரிங்க சரிங்க என்ன, நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் கேக்குறாரு, சார் நீங்க எந்த ஊர்ல சார் கோச்? அப்போ ராஜா சொல்றாரு, நான் சென்னையில ரொம்ப பெரிய கோச். நான் யாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. சோ நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். இந்த போட்டியில நீங்க எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரவணனும் ரொம்ப நன்றின அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் வாங்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அங்க போனதும் ஹீரோயின் கேக்குறாங்க, என்னங்க
இவரு சரியான லூசுங்க, இவரை எதுக்குங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இவரு வந்துட்டு கபடி போட்டியில பலமுறை ஜெயிச்சிருக்காரு. சோ இவரை குறைச்ச மதிப்பிடாத, சரியா? இவரு கண்டிப்பா நம்மள போட்டியில ஜெயிக்க வைப்பாரு. நீ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் ஒருத்தரை பத்தி டக்குன்னு யோசிக்காத. ஹீரோயின் சொல்றாங்க சரிங்க அப்படின்னு. அப்ப ராதா அந்த இடத்துக்கு வந்துட்டு, சிஸ்டர் என்ன சிஸ்டர், நான் இந்த போட்டியில தோத்து போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க சிஸ்டர், எனக்கு கபடி போட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீங்க கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை எப்படியும் ஜெயிச்சிருவாரு. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போட்டிக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்துட்டு நேரா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரையும் ராஜாவையும் காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த முத்துப்பாண்டி நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல கபடி போட்டி ஆரம்பமாக போகுது. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, உங்களை கொஞ்சம் நேரடியா பார்த்து பேசணுமே, உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, சரி கண்டிப்பா சந்திக்கலாம், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துப்பாண்டி வர சொன்ன இடத்துக்கு போறாரு. அங்க போனா ரவுடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ கேக்குறாரு, முத்துப்பாண்டி தான் என்ன வர சொன்னாரு, சோ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அண்ணனை பகச்சுக்கிட்டவன் எவனும் இந்த ஊருக்குள்ள இருந்ததே கிடையாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை பகச்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ள தெம்பு தைரியமா சுத்திக்கிட்டு இருப்பேன்? உனக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஓ, ஸ்கெட்ச் போட்டு என்ன வர சொல்லியிருக்கீங்களா? இங்க பாருங்க, இதே மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கிற உனக்கு இந்த ஃபைட்டை பத்தி எல்லாம் என்ன தெரியும்? இப்பவே உனக்கு வார்ன் பண்றோம், தப்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கீங்க, சோ எதுக்கு தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ரவுடி சொல்றான், இருந்தாலும் இவனுக்கு வந்துட்டு தைரியம் அதிகண்டா, டேய் இவன் கை காலம் உடைச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க அந்த எந்த பக்கத்துல வர நம்ம ஹீரோ செமையா அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன இது இப்பவே பேட்டரி டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க வந்துட்டு, டேய் நாங்க நினைக்கிற மாதிரி நீ சாதாரண ஆள் இல்ல போல. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இப்பதான் உங்களுக்கு தெரியுதா என் மாப்பிள்ள சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு. இங்க பாருங்க, என் மாப்பிள்ள எல்லா ஃபைட்டும் தெரிஞ்சவன், அவனை சாதாரணமா மதிப்பிட்டு நீங்க எல்லாரும் வசமா சிக்கிட்டீங்க, இப்பவே தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க வந்துட்டு, ஆகா இவனுங்க கிட்ட மாட்டனா நம்மள காலி பண்ணிருவாங்க அப்படின்னு தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, சரி வாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போட்டி ஆரம்பமாக போகுது, அந்த போட்டியில நம்ம கண்டிப்பா நிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு. இன்னொரு பக்கம் ரவுடிகள் எல்லாருமே முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு போயிட்டு, அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டி அந்த ரவுடிகளை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. டேய் என்னடா இது, உங்ககிட்ட என்ன பொறுப்பு ஒப்படைச்ச, என்னடா இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லனா, இங்க எல்லாரையுமே அடிச்சு காலி பண்ணிட்டான்னு, எப்படியும் ஒரு வாரத்துக்கு எங்களால எழுந்திருக்கவே முடியாதுன்னா, மருந்து செலவுக்கு காசு இல்ல அப்படின்னு உங்ககிட்ட காசு வாங்க வந்தோம். முத்துப்பாண்டி சொல்றாரு, டேய் உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிக்காம மருந்து செலவுக்கு காசு கேட்டு வந்திருக்கீங்களா, ஓடுங்கடா அப்படின்னு சொன்னதும் அந்த ரவுடிங்க வந்துட்டு, ஆகா அண்ணன் கிட்ட கேட்டாலும் திட்டு விழுகுதே அப்படின்னு பயத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாரு, உனக்கு இந்த நேரமையா ஜெயிக்கணும் அப்படிங்கிற யோசனை எல்லாம் கிடையாதா? இப்படி சில பேரை அனுப்பி விட்டுட்டு இந்த காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க, நீ பண்றது ரொம்பவே தப்பு. போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னா நேர்மையா போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிய பாரு. குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சு நீ தோத்தது மட்டும்தான் மிச்சம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிய ஆரம்பிக்க போகுது. அந்த போட்டியில நாங்க எல்லாருமே ஜெயிக்க தான் போறோம். ஊர் மக்கள் எல்லாரையுமே நீ கோவிலுக்குள்ள அனுமதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டி வந்துட்டு ஹீரோவை மறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ முத்துப்பாண்டியோட மனைவி நேரா முத்துப்பாண்டி கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, நடந்த பிரச்சனை வரைக்கும் விடுங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. அந்த பையனை பாத்தீங்களா இப்படி பேசுறான் அப்படின்னு, அவன் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன்கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க, சரி வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரு சொல்றாரு, ஏய் நீ என்னோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி ஒரு கோலையா இருப்ப அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இங்க பாரு,
அந்த ஊர் மக்கள் எவனும் இந்த கோவிலுக்குள்ள வரவே கூடாது, அதுக்கு நான் கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவப்படுறாரு. அப்ப முத்துப்பாண்டியோட மனைவி சொல்றாங்க, ஏங்க கொஞ்சம் கூட நீங்க வந்துட்டு யோசிக்கவே மாட்டீங்களா? அந்த ஊர் மக்களும் சாமி கும்பிடுறதுக்கு முழு உரிமை இருக்கு, ஏங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் நியாயமா தான் கோவப்படுறேன், நியாயம் இல்லாமல்லாம் கோவப்படல. அவனுங்க எல்லாருமே என் அம்மாவை அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கல, இல்ல அப்படி இருக்கையில அவனுங்களை எப்படி நான் அந்த கோவிலுக்குள்ள அனுமதிப்பேன்? அந்த ஊருக்காரன் எவனுமே இந்த கோவிலுக்குள்ள வரவே கூடாது, நான் கண்டிப்பா வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட முத்துப்பாண்டி பேசுறாரு. அப்போ முத்துப்பாண்டியோட மனைவி நினைக்கிறாங்க, இவரை எந்த வகையிலையுமே நம்மளால திருத்த முடியாது போலயே அப்படின்னு ரொம்பவே சோகத்தோட அந்த முத்துப்பாண்டியோட மனைவி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப ரேவதி நேரா அவரை பார்த்து, என்னங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, கையில காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அவரோட கைய பிடிச்சு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டு போட்டு விடுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி இது மாதிரி அந்த முத்துப்பாண்டி இருக்கான நம்ம மாப்பிள்ளைய காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரவுடிகளை வச்சு காலி பண்ண பார்த்தான். மாப்பிள்ளைய பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்ணிட்டாரு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஏங்க அப்படி அவன் குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், நேர்மையாவே ஜெயிக்க மாட்டானா? சரவணனை இதே மாதிரி காலுக்கு பிரச்சனை கொடுத்தான், இப்போ எப்படியாவது அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அவனுக்கு ஏதோ பர்சனலா ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றான். சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது, இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே கோவிலுக்கு வரலாம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்ல 2 பேரு தலைவர்கள் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, தம்பி இது வரைக்கும் இந்த ஊரை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சரவணன் தம்பி பலமுறை இந்த போட்டியில கலந்திருக்காரு, ஆனா அந்த முத்துப்பாண்டி இருக்கான்னு அவன் தோற்கடிச்சிருவான் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி. இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் குறுக்கு வழியை பயன்படுத்தி தம்பியோட காலுக்கு பிரச்சனைய கொடுத்துட்டான். ஆனா நீங்க ஏதோ வெளியூர்ல இருந்து வந்து எப்படியாவது எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு முடிவுல இறங்கியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நடக்கிற போட்டியில உங்களுடைய டீம் தான் ஜெயிக்கும், கண்டிப்பா நீங்க எல்லாருமே கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமா போகலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டியில இறங்குறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முத்துப்பாண்டியோட மனைவி வந்துடுறாங்க. முத்துப்பாண்டிக்கு இதை பார்த்துட்டு சரியான கோபமாகுது, இவனை எப்படியாவது குறுக்கு வழியை பயன்படுத்தியாவது தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு அவரு தனி திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ எப்படியும் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த போட்டியில ஜெயிச்சு செம்மையா வந்துட்டு பேர் வாங்க போறாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். நம்ம ராதா கிளிப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுசாக சூப்பரான பொங்கல் ஆஃபர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொங்கல் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப், ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப், ஒரு ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் கிளிப், 1 கேஜி கிளிப், அடுத்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் அண்ட் 1 ஹார்ட் ஷேப் கிளிப், 2 ஸ்டார் கிளிப், 2 சன்ஃப்ளவர் கிளிப், ஒரு ஹேர்பேண்ட், இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பொங்கல் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பொங்கல் ஆஃபர் ரொம்ப மொக்க, இதை விட பெஸ்ட் ஆஃபர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் இந்த பொங்கல் ஆஃபரை பார்த்தினா உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்காக என்னெல்லாம் கிளிப்ஸ் வைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வச்சு கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. 129 ஆஃபர், 149 ஆஃபர், 200 ருபீஸ் ஆஃபர். இந்த 200 ருபீஸ் ஆஃபரில் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. 200 ருபீஸ்க்கு உங்களுக்கு 14 கிளிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம்.